இவங்க வந்து டிவிகேல ஜாயின் பண்ணுவாங்க, இவங்க வந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, ஆனா டிவிகே போகாம மத்த இடங்கள்ல தான் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டிவிகே கூட கூட்டணி யார் வைப்பாங்கன்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு? இல்லை, பாயிண்ட் ஆஃப் கூட்டணி இது அரசியல்லாம் கிடையாதுமா. டெல்லிக்கு நாளைக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இந்த ஐஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, விஜயை மிரட்டுறது. ஐஸ் பாரு, அப்புறம் இது இந்த நகம் பிடுங்கிறது, இதெல்லாம் டேபிளில் வச்சுட்டு தான் விஜய்கிட்ட பேசுவாங்க. இப்போ அதுக்கு பயந்து விஜய் ஓகே அப்படின்ட்டா விட்டுருவாங்க. இல்லை அப்படின்னா விஜய் என்ன பண்ணணுமோ அது பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஒரு பக்கம் இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு காலையில வந்து த்ரிஷா அவர்கள் வந்து சென்னை ஏர்போர்ட்க்கு வந்திருக்காங்க. ஆமாம், அது எப்பவுமே ஏர்போர்ட்டுக்கு போகும், வெளியூர் போக தான் செய்யணும். அடிக்கடி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு அவரும் அவ்வளோ காசு வச்சு சரி. ஏமா அவரோட லவ்வர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் தனி விமானம் தனி ஃப்ளைட்டில் மட்டும்தான் அவர் போவார். அப்புறம் இது வந்து பஸ்ஸில் போச்சுன்னா நல்லா இருக்குமா, இல்லை காரில் போனால் நல்லா இருக்குமா? ஃப்ளைட்டில் தான் போவாங்க. சரி, ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்க. ஸோ வந்து அப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ப்ரெஸ் மீட் எப்பயும் போல் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி ஆல்ரெடி சர்ச்சையான விஷயத்தை பற்றி கேட்கும்போது பட் அதுக்கு பதில் எதுவுமே பேசல, அவங்க கேஷுவலாக போயிட்டாங்க, மறுத்திருக்காங்க. இப்போ வந்து த்ரிஷா வந்து தானாக போயிருந்தா பதில் சொல்லணும். விஜய் கூப்பிட்டு போகும்போது விஜய்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். அவர் கூப்பிட்டாரு, நான் போனேன். அப்போ நீங்கள் ஏன்ட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அதை நீங்கள் எதுக்காக என்னைய கூப்பிட்டு போனாருன்னு அவர்கிட்ட தான் கேட்கணுன்றது தான் அவங்களோட பதில். அதை எப்படி சொல்ல முடியும்?